நிறைய பொடி உள்ளி இருக்குது. ஒரு உள்ளி தீயல் வச்சிடலாமா இன்னைக்கு? வாங்க இன்னைக்கு ஒரு உள்ளி தீயல் எப்படி வைக்கலாம்னு சொல்லி பார்க்கலாம். தேங்காய் நாள் கடுகு பொரிஞ்சிட்டு இப்போ கருவேப்பிலை போட்டுக்கிடுவோம். இந்த உள்ளி எடுத்து போடுமா, பொடி உள்ளி எடுத்து போடும் தட்டில் இருக்குது. இப்போ நறுக்கி வச்சுருக்க உள்ளி எடுத்து போட்டுக்கிடுவோம். உள்ளியை நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கிறது வரைக்கும் வதக்கணும். தேவைக்கு கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிடுவோம். தேங்காய் எண்ணெய் அடிப்பொலியாக இருக்கும் உள்ளி தீயல். இதெல்லாம் நான் முன்னாடி சாப்பிட்டது கிடையாது. திருநெல்வேலி ஸ்டைல்லே கறி குழம்பெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் இங்கே வந்ததுக்கு பிறகு இங்கே கொஞ்சம் எங்கள் ஆட்சிக்கு கைப்பக்குவத்தில் உள்ள சமையலை சாப்பிட்டுட்டு இது எனக்கு என் ஃப்ரெண்டு ஒருத்தங்க வச்சு கொடுத்தாங்க அவங்க வீட்டில். நீ உள்ளி தீயல் வச்சு சாப்பிட்ருக்கியா அப்படின்னு. அப்போ இப்படி ஒரு உள்ளி போட்டு இப்படி ஒரு தீயல் வச்சு குழம்பு வைக்கிறதுக்கு இப்படி ஒரு மெத்தட் இருக்காங்கிறதே அப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சுது. ஆனால் உள்ளி விற்க விலைக்கு இந்த உள்ளி தீயெல்லாம் வாங்கி வைக்க முடியாது. இருந்தாலும் ஒரு 3 மாதத்துக்கு ஒருக்க இந்த மாதிரி ஒரு தீயல் வச்சு சாப்பிட்டுக்கலாம் ஆசைப்பாட்டுக்கு. இது நல்லா வேகட்டும். ஒத்த கையிலே வச்சுட்டு கிண்டதுனால அங்கேயும் இங்கேயும் மாற்றி மாற்றி போகுது. சின்ன உள்ளி நல்லா வெந்தாச்சு. இனி இது கூட ஊற போட்டு வச்சுருக்க புளியை நான் குடம்புளி தான் போடுறேன். சாதா புளி போடலை, குடம்புளி தான் போடுறேன். குடம்புளியையும் உள்ளே ஊற்றி வேக விட்டுருவோம். இது கூட மூடி போட்டு மூடிடுவோம். அது வரைக்கும் அது வேகட்டும். இங்கே பாருங்கள், நான் எங்கெல்லாம் இருக்கணும் அங்கெல்லாம் இவ்வளோ வந்துடுவா. எப்பா என்னடே, என்ன சாப்பிட்டாச்சுல? சாப்பிட்டாச்சுல? என்ன வேணும்? என்ன வேணும்? என்ன வேணும்? உன்னை வெளியே தானே படுக்க சொன்னேன். வாசலில் இருந்து திருநையில் இருந்து கடைசியில் அடுக்கலைக்கே வந்துட்டல நீ. உங்கள் ஃப்ரிட்ஜில் என்ன இருக்கு? டேய் ஏய், காலை வச்சிடக்கூடாது கீழே. உடனே அந்த காலுக்கிட்ட காலை வச்சு அடித்து நோண்டி காலில் கொஞ்சம் சரிஞ்சு கடிக்கிறதுக்கு பாரு. காலை நீட்டி உட்கார்றதுக்கு வழியில் உடனே காலை கடிச்சிருக்கு. மெதுவா வேலையா. உள்ளி தீயலுக்கான மசாலா: தேங்காயும் மிளகுத்தூள் பொடியும் மல்லிப்பொடியும் ரெடி ஆயாச்சு.
பாருங்கள், இப்போ நல்ல வெங்காயமும் அந்த புளியும் எல்லாம் சேர்ந்து நல்லா வெந்து இறுகிட்டு நான் கொஞ்சமாக தான் குழம்பு வைக்க போகிறேன். அரைச்சி வச்சுருந்த மசாலாவை ஊற்றியாச்சு. கொஞ்சம் உப்பு போடுமா, ரெண்டாக தண்ணி ஊற்றிருக்கோம்ல, அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு போடு. நல்லா கலக்கி விடும். சர்க்கரை எல்லாம் அதுக்கு வேண்டாம். சரி, இப்போ கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சு முடிச்சோன்னே டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு குழம்பு வச்சு ரெடி ஆயிடுச்சு. உள்ளித்தீயல் ரெடி. கமகமான மணக்கு. யாரெல்லாம் சாப்பிட வரீங்களோ வாங்க, எங்கள் வீட்டில் சாப்பாடு ரெடி. உள்ளித்தீயல், கோவைக்காய் துவரம், பீட்ரூட் துவரம், அதுக்கப்புறமா ஒரு துவையல். இதுதான் இன்றைக்கி சாப்பாடு. பாருங்கள், நான் எங்கெல்லாம் போகிறேனோ அங்கெல்லாம் சுற்றி சுற்றில இப்போ வராதுன்னு சொல்லியிருக்கேன். நான் சுற்றி சுற்றி வந்து எப்படி படுத்துக்கிடுதுன்னு பாருங்க, பாவம் போல். சொன்ன உடனே கேட்டுருவா, வெளியே போ, அங்கே போ, வெளியே போ, வெளியே போ. ஒரு இடம் போ விடாம என்னை எப்படி படுத்துதுன்னு பாருங்க. இப்போ எடுத்து வச்சுருக்க சாப்பாடை பார்த்துடலாம். இந்த உள்ளித்தீயல், சோறு, கோவைக்காய் துவரம், பீட்ரூட்டு, இதுதான் உள்ளித்தீயல், துவையல். இதை வச்சு தான்